Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 75 part 1. ஓபன் பண்ணா நம்ம இஷிடா யோஷினாவை குறுன்னு பாத்துக்கிட்டே இருப்பானா. அவ பாத்துட்டு ஏன்டா ஏன் அப்படிலாம் பாக்காத, நான் எங்கேயும் ஓட மாட்டேன்பா. டப்புன்னு அந்த டைம் கரண்ட் கட் ஆயிரும். அதுக்கு ஐயோன்னு பதறுவாங்க. கரண்ட் தான்டா கட் ஆச்சு, அதுக்கு ஏன்டா இப்படி பதறணும். சரி ஓகே, அவங்க பதறின மாதிரி கதவை ஒட்டச்சுக்கிட்டு புகைய கிளப்பிக்கிட்டு அந்த கோகா பைய வருவான். ஏன்னா அவன் தான் போன எபிசோட்ல இவங்களை கண்டுபிடிச்சிட்டானே. அவன் மெயினா வந்தது யோஷினாவை தேடி. கரியா உன்னைய பாக்கணுமாமா வான்னு சொல்லி கூப்பிடுவான். ஏன்டா நான் இன்னும் ஹோட்டல்ல சர்வர் வேலையா பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ வான்னு கூப்பிட்டா நான் வர்றதுக்கு வர முடியாது போட அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டாலை வெளியில கொண்டு வருவான். அதான் தகன்னு நெருப்பெரிஞ்சுக்கிட்டு இருக்குமே கோத்தேன்னு ஒண்ணு, அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குதா என்கிட்டயும் இருக்குதுன்னு அவன் டால்க்குன்னு அவனோட டாலை வெளியில கொண்டு வருவான். அது பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு பாலா தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பிரிஞ்சு பால்ஸா மாறும். அதுக்கப்புறம் அது ஒண்ணு சேர்ந்து பயங்கரமா மாறும். நம்ம பைய பார்த்துட்டு மிரண்டுட்டான். என்னங்கடா என்னென்னமோ வித்த காட்டுறானுங்களேன்னு. அப்படி வந்த அவனோட டால்க்கு அவங்கிட்ட என்ன கோகா என்னோட ஹெல்ப் வேணுமான்னு கேட்கும். பின்ன உன்னை முதுகு சொரிஞ்சு விடவா வர சொன்னேன், சண்டை தான் போடணும்பா. சரி எனக்கு தான் சண்டை போடுறதான் பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அதோட கையவே சின்ன பால்ஸா மாத்தி அதை வச்சு அட்டாக் பண்ணும். செவுத்துல டம்முன்னு போய் அடிக்கும். கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம பையன் தலை செதறி இருக்கும். அந்த கோத்தேவால கூட ஒண்ணும் பண்ண முடியல. சோ இவன் என்ன பண்ணுவா, ஒரு ஜம்ப போட்டு மாடிக்கு தப்பிச்சு வந்துருவா. தப்பிச்சு வந்தா ஓடணும். அங்க நின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க லூசு மாதிரி. அதுக்கப்புறம் அது ஜம்ப் பண்ணி வந்து பயங்கரமா போஸ் எல்லாம் கூட்டுக்கிட்டு எனக்கு ஓட விட்டு பொழந்தாதான் ரொம்பவும் பிடிக்கும், நீங்க வேணா இன்னும் ஓடுங்கன்னு சொல்லும். வெரி டேஞ்சரஸ் புல்லோ. அதுக்கப்புறம் கோத்தே அதை விடாதன்னு ஒண்ணு, அதுவும் நெருப்பை வச்சு என்னென்னமோ பண்ணி அட்டாக் பண்ணும். எல்லா அட்டாக்லயும் அசால்ட்டா எஸ்கேப் ஆகி டைரக்டா நம்ம ஆளுல வந்து அட்டாக் பண்ணும். ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆவாங்க. பட் அதோட அட்டாக்க கோத்தேவால தடுக்க முடியல. ஏன்னா அது சின்ன இரும்பு பாலா மாதிரி அட்டாக் பண்ணுது. இது நெருப்பு தானே, என்ன பண்ண முடியும். அந்த டைம் இதை பார்த்துட்டு இருந்த இஷிடா அப்படியே வெறியாவான். உடனே அவனுக்குள்ள குயின்சி பவர் வந்துரும்னு நம்ம நினைப்போம். ஆனா அதெல்லாம் இல்ல. அவன் அங்க சைட்ல உடஞ்சு கிடந்த கம்பியை பார்த்துட்டு குடுன்னு போய் எடுக்க போவான். எதுக்குன்னா அதை அட்டாக் பண்ண போறானா. அதுவே இரும்பு, அதை இரும்பு கம்பியை வச்சு இவர் அடிக்கிறான். ஓங்கி அடிப்பான். தாரோட சுத்தியில டாக்டர் டூம் தடுத்த மாதிரி அசால்ட்டா தடுக்கும். அதோட கை காலு எல்லாமே ஒரே மாதிரி கத்தி மாதிரி இருக்குது. ஒரு அட்டாக்க தடுக்கலாம், மிச்சம் 3 ஃப்ரீயா தானே இருக்குது. ஓங்கி ஒண்ணு வைக்கும். பைய தலைகீழ பறந்து போய் செவுத்துல அடிச்சு பொத்துன்னு விழுவான். அப்புறம் மறுபடியும் அவனை அட்டாக் பண்ண போகுமா, எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும்னு கோத்தை என்ன பண்ணும், அதோட நெருப்பு பவரை யூஸ் பண்ணி அந்த டால்க்கு அப்படியே புசுக்கிட்டு இருக்கும். இதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கான நல்ல டைம், வா எஸ்கேப் ஆயிலான்னு இஷிடாவை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுவா. இங்க இந்த டால்க் பாத்தீங்கன்னா இரும்புங்கிறதுனால நல்லா பயங்கர ஹீட் ஆகி அப்படியே அசையாம நின்னுட்டு இருக்கும். இங்க இவங்க ஸ்டெப்ஸ் வழியா தப்பிச்சிடலான்னு பார்த்தா அந்த கோகா பையன் டோரை திறந்துக்கிட்டு வரான். அந்த இடத்துல அவன் பிளாக் பண்ணிட்டானா. சரி இந்த டால்க் இல்லைனா தான் ஈஸியா தப்பிச்சிடலாமேன்னு பார்த்தா அது பொறுமையா எந்திரிக்கும். வாவ் இது நல்லா சூடா இருக்குதுன்னு, நீ பண்ண வேலையில எனக்கு இன்னும் அட்வான்டேஜ் தான் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு கையை கன்னு மாதிரி மாத்திட்டு கண்ட மேனிக்கு அந்த கோத்தையை சுட்டு தள்ளும். அடி தாங்க முடியாம அங்க இருந்து அது எஸ்கேப். அது ஃபயர், அதாலேயே தாங்க முடியல. இனி அடுத்தது நம்மளுகளை அட்டாக் பண்ணும். கஷ்டப்பட்டு விழுந்தடிச்சு ஓடுவாங்க. அவளோட டாலை மறுபடியும் கூப்பிட்டு எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லுவாளா. வேகமா வரும். சரி பயங்கரமா ஏதாச்சும் புது அட்டாக் பண்ண போகுதுன்னு பார்த்தா அதைத்தான் அந்த டால்க்கு போட்டு பொலன்னு பொழந்து கட்டிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களை அட்டாக் பண்ணும்போது இஷிடாவை காப்பாத்துறேன்னு அவனை தள்ளி விட்டுட்டு இவ வாண்டடா போய் கண்டமேனிக்கு அந்த இரும்பு பால்ல, அதுவும் குதிச்சுக்கிட்டு இருக்க பால்ல அடி வாங்கி அப்படியே பொத்துன்னு விழுந்துருவா. அந்த கோத்தேவாலையே சண்டை போட முடியாம டப்புன்னு மறைஞ்சு போயிடும். நின்ன இடத்துல இருந்து கேஷுவலா வேலையை முடிச்சுட்டா அந்த கோகா பையன். நடந்த சண்டையெல்லாம் அங்க ஒரு ட்ரம் உடஞ்சு ஒழுகிட்டு இருக்கும். அதுல போய் சும்மா சூப்பரா ஒரு குளியல போட்டு மறுபடியும் நார்மலா மாறி எப்பா எவ்வளவு சண்டை. இந்த மாதிரி ஒரு சண்டைக்கு நடுவுல ஒரு குளியல போட்டாதாயா சூப்பரா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாண்டா நல்லா இருந்திருக்கும். இப்படி பொசுக்குன்னு சண்டை முடிஞ்சிருச்சேம்பா. அந்த கோகா என்ன சொல்லுவான், என்ன ஆனாலும் சரி குயின்சிக்கு எதுவும் ஆகக்கூடாது, கேர்ஃபுல்லா என்ன ஒண்ணு அப்படின்னா இவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா. சூப்பர், வந்து இறங்கினதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணுன்னு நினைச்சேன், இப்பதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் அதோட கையை இரும்பு பால்ஸா மாத்தி அட்டாக் பண்ணும். அது பாத்தீங்கன்னா புல்லட் மாதிரி. இந்த மாதிரி ஒண்ணு வந்தாலே தாங்காது. எவ்வளவு பாருங்க. உடனே இஷிடா நான் விட மாட்டேன்னு பாஞ்சு போய் குறுக்க வந்துருவான். கரெக்டா பக்கத்துல வந்து டப்புன்னு ஸ்டாப் பண்ணிடுவான். கொஞ்சம் விட்டுருந்தா இஷிடாவோட பாடி ஜல்லிக்கரண்டி மாதிரி ஆயிருக்கும். யோஷினா பார்த்துட்டு பச்சை திட்டுவா. ஏன்டா ஹீரோயிசம் பண்ணி காப்பாத்துற டைம் ஆடா இது, என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது தப்பிச்சு போயிருக்கலாம்ல, தேவையில்லாம என்னையே வந்து காப்பாத்திட்டு இருக்கேன்னு உடனே என்ன காப்பாத்தணும்லாம் நான் இதை பண்ணல, என்னால இதுக்கு மேல ஓட முடியாது, அதனாலதான் நின்னு சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் தப்பிக்க இவனை காப்பாத்த யாராச்சும் ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டி இருக்குது. அங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க, இங்க இவ. சோ நான் யாருக்குமே தலைவலியா இருக்க விரும்ப
விரும்பல. ஆக எந்த டிசிஷனா இருந்தாலும் நானே எடுத்துக்கிறேன்மா. வரே வா, ரொம்ப அருமையா சொன்னீங்க அப்படின்னு அந்த டால்க்கு ரொம்ப கிண்டல் பண்ணும். அதுக்கப்புறம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால நானே உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அதோட இரும்பு கையை பயங்கரமா பெருசாக்கி அவங்க 2 பேத்தையுமே அலையக்க பிடிச்சாச்சு. அதே நேரம் இங்க நம்ம ஆளுல காட்டுறாங்க. அவங்களுக்கு 2 பவுன்ஸுங்களோட சைன் தெரிஞ்ச உடனே அவங்கள தேடிதான் வந்துகிட்டு இருக்காங்க. ஒன்னு கோகா, இன்னொன்னு யோஷினா. ஆனா இப்ப காணாம போயிருச்சு. சரி தேடி பார்த்து எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்ப நம்ம இச்சுக்கோ யாரு கண்ணுலயும் படாதீங்கம்மா, ஏன்னா இவங்க எல்லாமே பொம்மைங்க. இந்த மாதிரி கையகால வீசிக்கிட்டு ஸ்டைலா நடந்து போறத மத்தவங்க பார்த்தாங்கன்னா பீதியிலேயே பேதி ஆயிரும். அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா போங்கம்மா. அது ரிரினுக்கு கடுப்பா இருக்கும். ஏன்னா இந்த லுக்கை சூஸ் பண்ணது அவ இல்ல. இந்த பாடியை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணவும் முடியல, இதுக்குள்ள இருந்து வெளியே வரவும் முடியல. பாண்டுரங்கா ஏதாச்சும் வழி இல்லையாடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே வருவா. அதுக்கப்புறம் அடிச்சு புடிச்சு அந்த அபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே ஏதோ ஒன்னு சஸ்பீஷியஸா இருக்குதுன்னு தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம இஷிடாவோட ஸ்பிரிச்சுவல் பிரஷர் ட்ரேசஸ் எல்லாம் இவங்களால இங்க ஃபீல் பண்ண முடியுது. அப்படின்னு அவன் கண்டிப்பா இங்கதான் இருந்திருப்பான்னு வேகமா மாடிக்கு போய் பார்ப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா நெருப்பு சும்மா தக தகன்னு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். டேங்க்ல இருந்து தண்ணி ஊத்துன்னு ஊத்திக்கிட்டு இருக்கும். அதுலயே தெரிஞ்சு போச்சு இங்க வந்திருக்காங்க, வந்து சண்டை நடந்திருக்குதுன்னு. ஏன்னா டேமேஜ் அந்த அளவுக்கு ஆயிருக்குது. போனோட தான் காமெடி. அப்படின்னா இஷிடிங்கிற பிரின்ஸா மாறிட்டானா? கேட்கும் போதே கிளுகிளுப்பா கேவலமா இருக்குதுன்னு சொல்லுமா. அப்ப அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புல 2 கல்லு தலையில வந்து தெரிச்சு விழும். ஐயோ அம்மா ஆத்தாடின்னு கத்திட்டு கிடப்பான். அதே டைம் சேடு பாத்தீங்கன்னா நம்ம இஷிடாவோட பேண்டேஜ் அங்க கிடந்ததை கண்டுபிடிச்சிருவான். சரி இப்ப அவன் ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சுல்ல, அவனுக்குன்னு ஸ்பிரிச்சுவல் ரிப்பன் இருக்குமே, அதை ஃபாலோ பண்ணி போய் அவனை கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா இப்ப அவனோட ஸ்பிரிச்சுவல் பிரஷர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை அவன் சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கான். சோ அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இச்சுகோ பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பான். பவுண்டு கிட்ட மாட்டினாலும் நம்மளுக்கு தெரிய வேண்டாம்னு சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கான் பாரு பண்ணி பையன்னு. அப்ப இவங்க 3 பேரும் அங்க எங்கன்னு ஓடிட்டு இருப்பாங்களா? என்னன்னு கேட்டா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவனை தான் ட்ராக் பண்ண முடியாதே தவிர வந்தாங்கல்ல பவுன்ஸுங்க, அவங்களோட ரேஷியோ ரெசிடுவை ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ண முடியும். அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க, பண்ண வேண்டியதானே என்ன? ரிரின் புலம்பி தள்ளுவா. என்னன்னா இந்த பாடியை வச்சுக்கிட்டு அவளால ஃபுல் பொட்டன்ஷியலோட ஒர்க் பண்ண முடியல. அவளோட உண்மையான கிகை பாடி மட்டும் இருந்துச்சுன்னா நான் தட்டி பிரிச்சிருவேன். இந்த பாடியில இருந்துகிட்டு எங்களால என்ன பண்ண முடியுது? ஐயோ சரி பண்றதா பண்ணுவோன்னு புலம்புவாங்க. அப்ப நம்ம இச்சுக்கோ இதுக்கு எதுக்கு இவ்வளவு உட்கார்ந்து யோசிக்கணும்? இந்த பொம்மையில இருக்க பில்ல தூக்கி உங்களோட பாடியில போட்டா வேலை முடிஞ்சது. உங்க பாடிக்கு வந்துடலாமே. அட சண்டால பயல, இதை ஏன்டா இவ்வளவு லேட்டா சொல்றேன்னு திட்டிட்டு கட் பண்ணா அடுத்த செகண்டே அவங்க பாடிக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. சந்து பொந்துன்னு ஒரு இடம் விடாம எல்லா இடமும் நிக்காம தேடுவாங்க ஓடுவாங்க. அப்ப ரிரின் இருந்துட்டு கிறுக்கு பைய இதை முன்னாடியே சொல்ல மாட்டானா? இல்ல எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத மாதிரி நடிச்சேன்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். உடனே குரடோ இந்த மனுஷ பயலிலே இப்படித்தான் லூசு பயலுங்க, எதையும் உருப்படியா சொல்ல மாட்டானுங்கன்னு அவன் ஒரு சைடு திட்டிட்டு இருப்பான். சரி இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எப்படியாச்சும் அந்த பவுண்டை கண்டுபிடிப்போம்னு சொல்லி வேகமா ஓடுவாங்க. போனிங்க ஒரு சைடு புலம்புவான். என்னையா இது போங்கா இருக்குது, அவங்க எல்லாம் பாடியில இருப்பாங்க, என்னைய மட்டும் ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, வெயிட் பண்ணுங்களே நானும் வர்றேன் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணி ஓடுவான். இனி இதுக்கப்புறம் இஷிடாவை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.